ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நியூ ஹேண்ட்மேட் க்ரியேட்டிவிட்டீஸ். நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோ எப்படி ஏரி ஒர்க்கில் செய்கிறாண்டு கஸ்டமர் தன்னோட ஹஸ்பண்டை ஃபோட்டோவையும் அவர்கிட்ட நேமையும் ஏரி ஒர்க்கில் செய்தர சொல்லி கேட்டவங்க. ஸோ சாரி ஜெலோ கலர், அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி தர சொல்லி கேட்டவங்க. ஸோ இப்போ அந்த ஒர்க் தான் செய்திருக்கிறோம். எப்படி செய்கிறான்னு சொல்கிறேன். சாரிൻ്റെ கைப்பகுதிக்கு அது ஃபோட்டோ வர மாதிரி ஒர்க் பண்ண சொன்னவங்க. ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக் கலர் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தலைக்கு ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சிலே ஃபில் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஐப்ரோ ஹேண்ட் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வெள்ளை கலர் செயின் ஸ்டிச் கண்ணுக்கு ஃபில் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி ஐப்ரோவுக்கும் செயின் ஸ்டிச்சிலேயே போட்டது பிளாக் கலர் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சில் போட்டது. இப்போ மூக்கு அதழுக்கும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ லிப்புக்கும் ஃபுல்லாகவே ரோஸ் கலர் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நடுவுக்குள்ளே பிளாக் கலர் செயின் ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுமென்றதுக்காக ஃபேஸுக்கும் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தாம்பூரில் போட்டிருக்கேன். அது ஒரே நேருக்கே போடணும், சுற்றி போடக்கூடாது. போட்டால் அந்த ஃபேஸ் வராது. ஸோ ஒரே நேருக்கே போட்டிருக்கிறேன். இப்போ கொலருக்கும் சாரி அவங்களோட சாரி ஜெலோ ஆண்டபடியே. ஸோ இவர்கிட்ட ஷர்ட்டுக்கும் ஜெலோவே போட்டிருக்கும். அதுக்கும் எல்லாமே செயின் ஸ்டிச்சில் தான் போட்டேன். நான் டைக்கு ஷார்ட் அண்ட் லாங் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த ஷர்ட் பார்டர் அது தெரிகிறதுக்காக டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே நான் செயின் ஸ்டிச் போடுறது. இப்போ இந்த ஃபுல் ஷர்ட்டுக்குமே மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபேஸ் ஒர்க் செய்யக்க நான் வீடியோ எடுக்கல, அடுத்த முறை ஃபேஸ் ஒர்க் செய்யக்க உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கு மிச்ச ஒர்க் செய்திருக்கிறேன். அது என்ன மாதிரி செய்தான்னு பார்ப்போம். இதுக்கு கீழ் பார்டருக்கு அவுட்லைன் நான் சுகபீடில் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே 2வது லைனுக்கு 4ஆம் நம்பர் பீட்டும் சுகபீட்டும் மாறி மாறி வர மாதிரி கொடுத்துருக்குறேன். மாறி மாறி சுகபீட்டும் 4ஆம் நம்பர் பீட்டும் மாறி மாறி எடுத்து போடணும். இது நான் டியூலிப் பிராண்ட் 24ஆம் நம்பர் நீடிலால் தான் செய்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் ஓகே இருக்கு. அப்படி இந்த நீடிலாம் பாவிக்கிறேன் நான். இதுக்கு 3வது லைனும் அதே 2வது லைனுக்கு மாதிரி 4ஆம் நம்பர் பீட்டையும் சுகபீட்டையும் மாறி 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 போட்டேன் நான். பிறகு 4வது லைனுக்கு திருப்பி அதே ஃபஸ்ட்டுக்கு போட்ட சுகபீட்டையை 4வது லைனுக்கும் போட்டு ஒர்க் பண்ணேன் நான் சுகபீட்டை. இதில் சுகபீட் ஒர்க் பண்ணிக்க 3 சுகபீட்டை தான் நான் அடுத்து ஒர்க் பண்ணுறேன். நான் 2 டைம் ஒர்க் பண்ணலாம். கூட ஒர்க் பண்ணி நான் 4 5 ஒர்க் பண்ணினா ஆடை வலிக்கிட்டுடும். ஸோ நான் 3 தான் ஒர்க் பண்ணுறேன் நான். அடுத்தது ஸ்ப்ரிங் சர்தூசி எடுத்துருக்கிறேன். ஸ்ப்ரிங் சர்தூசி ஒர்க் தான் செய்ய போகிறேன். நார்மலும் இருக்குது, ஸ்ப்ரிங்கும் இருக்குது. நான் ஸ்ப்ரிங் தான் ஒர்க் பண்ண போகிறேன். எடுத்து எங்களுக்கு தேவையான ஊசிக்காய் போடுற அளவுக்கு வெட்டுறேன். இது நீங்கள் பெரிய நீடில் நார்மல் நீடிலில் போகிறேன்னா கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டு போடலாம். எனக்கு இதில் செய்ய ஓகே இருக்குது அப்படின்னு நான் இந்த நீடிலுக்கு அளவை வெட்டுறேன். இதை பெருசாக ஓரளவுக்கு சர்தூசி எடுத்துட்டு இதை 3 தரம் குத்தி எடுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு 3 தரம் குத்தி எடுக்கிறேன். இதை விட சின்னனாண்டா 2 தரம் குத்தி எடுக்கலாம். அல்ல நீங்கள் நார்மல் நீடிலாம் போட்டிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஊசி பெருசாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு 5-6 தரம் குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்ப்ரிங் சர்தூசின் அளவு ஏற்ற மாதிரி நாங்கள் குத்தி எடுக்கணும். இது 5வது லைன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் சர்தூசியால் தான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ரோவுக்கு போட்ட மாதிரி அந்த 5 லைனும் மேல் ரோவுக்கும் அந்த 5 லைனும் அப்படியே போடுறேன். அப்படித்தான் வரும். அடுத்தது நடுவுக்கு அவற்றை பேருக்கு நான் ஸ்ப்ரிங் சர்தூசியாலே அவுட்லைன் கொடுக்குறேன்.
ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் சர்தூசியால் தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நடுவுக்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் நோட் போட போகிறேன். ஸோ அப்போ அவுட்லைனுக்கு சுகபீட்டாலையும் கொடுத்துருக்கலாம். ஸ்ப்ரிங் சர்தூசி போடுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மறுபடியும் ஸ்ப்ரிங் சர்தூசி பாவிச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாக போட்டு முடிய பேருந்து நான் கீழுக்கு வந்து திருப்பியே ஸ்ப்ரிங் சர்தூசி போட்ட பிறகு சுகபீட் போட்டுட்டு பேருந்து 3ஆம் நம்பர் பீட் போட்டுட்டு 4ஆம் நம்பர் பேர்ல் ஒயிட் கலரில் போட்டுருக்குறேன். 4ஆம் நம்பர் பேர்லும் சுகபீட்டும் மாறி மாறி 2 லைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கு பிறகு திருப்பி 3ஆம் நம்பர் பீட் போட்டுருக்குறேன் கீழுக்கு. பேருந்து மேலுக்கும் நான் சர்தூசி போட்ட அப்புறம் அதுக்கு பிறகு 3ஆம் நம்பர் பீட் போட்டுட்டு இப்போ ஜெலோ கலர் குண்டன் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த 2க்கு நடுவுக்கு நான் சரி செயின் ஸ்டிச் போடுறேன். இடைக்க சுகபீட்ஸும் வார மாதிரி போடுறேன். பீட் ஒர்க் ஃபுல்லாகவே 24ஆம் நம்பர் டியூலிப் பிராண்ட் நீடிலால் தான் ஒர்க் பண்ணினான். சரி ஒர்க் வந்து 14ஆம் நம்பர் டியூலிப் பிராண்ட் நீடிலால் ஒர்க் பண்ணினான். இது நடுவுக்கு ஃபுல்லாக சரி செயின் ஸ்டிச்சும் சுகபீட்டும் மாறி மாறி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறேன். ஒரு 10-15 லைன் கிட்ட வந்திருக்கும். இனி இந்த பேருக்கு வந்து அவுட்லைன் வந்து சர்தூசி தானே கொடுத்தனாங்க. அப்போ நடுவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நோட் போடுறேன். களி நூலால் போடுறேன். இதில் சில்க் த்ரெட் நூலாலையும் ஃப்ரெஞ்ச் நோட் போடலாம். ஏன்னா களி நூல் ஓகேயா இருந்தபடியே களி நூலால் போடுறேன். ஜெலோ கலரில் தான் கொஞ்சம் மெயினாக தெரிகிற மாதிரி கேட்டவங்க கஸ்டமர். ஸோ அவற்ற பாடி உடம்பு ஷர்ட்டுக்கும் ஜெலோ கலர் கொடுத்துட்டு நேமுக்கும் ஜெலோ கலரே கொடுக்குறேன். ஃப்ரெஞ்ச் நோட் வந்து சுற்றி சுற்றி போடுறது அப்படியே ஃபுல்லாக பேருக்கே ஃப்ரெஞ்ச் நோட் தான் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நோட்லேயே லாங் ஃப்ரெஞ்ச் நோட், ரிங் ஃப்ரெஞ்ச் நோட்டாண்டு இருக்குது. அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் அதற்கு ஒர்க் பண்ண போடலாம். இதுக்கு வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நோட் தான் எங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ அப்போ அந்த நார்மல் ஃப்ரெஞ்ச் நோட்டை போட்டேன். நான் லாங் ஃப்ரெஞ்ச் நோட்டும் ஓகேயா இருக்கும். பட் இது கொஞ்சம் வடிவாக இருக்குமென்றபடியே நான் இந்த ஃப்ரெஞ்ச் நோட் போடுறேன். கஸ்டமர் வந்து தனக்கு முக்கியமாக ஹஸ்பண்ட நேமும் அவர்கிட்ட ஃபோட்டோவும் தான் மெயினாக தெரியணும்னு சொன்னபடியே நான் ஹெவி ஒர்க் எல்லாம் வேணாம்னு சொன்னவா. அப்போ நான் பெருசாக ஹெவி ஒர்க் பண்ணல. இந்த பேருக்காகத்தான் நாங்கள் ஃபுல் பார்டர் போட்டேன். நான் அதுக்கு மேலே அவர்கிட்ட ஃபேஸ் ஒர்க் தான் போட்டிருக்கு. ஸோ ஹெவி ஒர்க் வேணாமன்றபடியே அந்த ஃபேஸ் அப்படியே விட கொஞ்சம் ஓரளவு இதாகத்தானே இருக்குமென்றபடியே அந்த அவுட்லைன் அப்படியே ஃபேஸை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி எடுத்து போடுறோம். அதுக்கும் நாங்கள் முதல் லைனுக்கு வந்து பேர்லும் 4ஆம் நம்பர் பேர்லும் சுகபீட்டையும் மாறி மாறி போடுறோம் ஒரு லைனுக்கு. ஒவ்வொரு முடிவிலையுமே என் நோட் போடணும். அது முக்கியம். என்னென்ன இப்போ இந்த கலண்டி சென்றாலும் என் நோட் முக்கியம். ஸோ ஒவ்வொரு முடிவுக்குமே நான் என் நோட் போட்டுட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதுக்கு அடுத்த 2ஆவது லைனுக்கு நான் சுகபீட்டே போடுறேன். சுகபீட் வந்து 3 முண்டா தான் போடுறேன். நான் நார்மலாகவே 3 முண்டா போடுறது நல்ல 2 போடலாம், 3 முண்டாயும் போடலாம். ஸோ 3 முண்டா போடுறது நல்ல. இது சுகபீட்டுக்கு பிறகு நாங்கள் செயின் ஸ்டோன் செயின் ஒர்க்கும் பேருந்து இதையே திருப்பி சுகபீட் போட்டு பேருந்து
இந்த பேளும் சோபிட்டும் வர மாதிரி ஒரு 5 லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். என்னோட சொன்னேன் இது 2 லைனோடையும் விட்டால் கொஞ்சம் வடிவு இருக்காது. ஸோ 5 லைன் விட்டு முடிச்சிருக்கிறேன். இதுதான் கடைசியாக போட்ட ஃபுல் லுக். ஃபுல்லாக ஹெவி ஒர்க் வேணாமன்றபடியே நான் மிச்சமங்கால போடியில்லை. நான் முக்கியமாக ஹஸ்பண்ட ஃபோட்டோ நேம் தான் தெரியணுமன்றதுக்காக ஹெவி ஒர்க் வேணாமண்டவா. இது கஸ்டமாக வியா பண்ணிவிட்டு அனுப்பின ஃபோட்டோ. பாருங்க இதுதான் கஸ்டமர்கிட்ட ஹஸ்பண்ட். ஸோ 2 ஃபோட்டோவும் ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி இருக்கிறான்னு பார்த்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.